பார்த்துட்டு வந்துட்டு அப்படியா? இருந்தாலும் இப்பொழுது எனக்கு பசி அதிகமா இருக்கு. பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? அப்படியேப்பா. ஆமா, சமைச்சு கொடுப்பா. பாபா போய் சாப்பிட்டு போ. முதல்ல நீ சாப்பிடுவியா? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுடா. அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கடைசி சாப்பாடுக்கு அம்மா ரசத்தை ஊத்தும் போது எப்படியா ஊத்துவாங்க? அப்படி நின்னுக்குனே ஊத்தும். எப்படியே? சல 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 சல. நீ எப்படி வாங்கி குடிப்ப? நான் அப்படியே இப்படி வாங்கி வா. நல்லா நல்லா இருக்குமா? உப்பு கைக்கும். உப்பு கையுமா? ஏங்க நீங்க சாப்பிட்டது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அடடே நல்லா இருந்துட்டாரு. நீ நான் லைட்டா உப்பு கறிக்குதுன்ற. வேலை பழுப்புல என்ன மாதிரி இருக்குமோ? ஆமா இல்ல இது மோட்டார் செட் லைன். அப்பா அந்த கடைசியா சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க அம்மா எனக்கு பால் கொடுக்கும் பாரு. ஏய் விளக்கமா சொல்லண்டா. அம்மா தான் ஏற்கனவே கோவத்துல இருக்குது. இந்த காளை மாட்டு பால் தானே? காளை மாடாயா பால் கறக்குதா? டேய் காலையில கறந்த பசு மாட்டு பால். அந்த பால் தான். அதான் எனக்கு சொல்றேன். வடை சாட்டியா? வடையா? சாப்பிட்டா. எத்தனை வடை? 9 வடை. அதுலயும் 9 தானா? அதுலயும் 9 தானா? அக்க போறா போச்சு. என்ன வடை சாப்பிட்டாருன்னு கேளு. என்ன வடை சாப்பிட்டா? அதான் நான் ஓட்ட வடை. ஓட்ட வடையா? அது ஓட்ட வடையா? ஓட்ட வடை கிடையாது பாருங்க. வடையில ஓட்ட இருந்ததுடா. ஓட்ட இருந்தா ஓட்ட வடையா? அம்மனு கிடையாது. மெது வடை மெது வடை. எது வடைனா? உளுந்து வடை உளுந்து வடை. உளுந்து வடையா? இப்ப வெளிநாட்டுல படிச்சாருல்ல தெரியல. அது தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியா தெரியாது ஒண்ணு கிடையாது. தெரியாதா? முட்டிலே போறோம். முட்டலாக போன செவில போடியா பட ஆம்பளை அடிக்கிட்டு ஆம்பளை அடிக்கிட்டு வாய் எங்க காத்தால தெரியடா. ஐயோ துணியை போடுங்கிற பருப்பா அடி செம்மண் தேவையா? செம்மண்ணு அதுக்கு அந்த கலருக்கு பேரு செம்மண்ணு. அதுக்கு சேர்த்து செம்மண்ணு. செம்மண் கலரு அவ தேவையா? செம்மண் தேவையா? புழுவு செம்மண்ணு சிரிக்கத்தான் உட்காந்துக்கிறீங்க. ஏன்டா இது மாதிரி அவளை கேட்கறது வாய்க்கு தான் முக்கிய. நல்லவளா இருந்தா கேட்பாங்க. கொட்டாது கொட்டாது ஆடி உன போடணும். அடியா பார்க்காத கேன் இல்ல. இங்க வா வாட மேல வா. மேல வா. அம்மா சாப்பிட்ட உடனே உறக்க வருவது போல இருக்கிறது. அதனால சிறிது நேரம் சென்று உறங்கி விட்டு வர. இதை பாருப்பா ஆனந்தா, உணவு அந்த உடனே உறங்க கூடாது. ஏமா? ஏன் தெரியுமா? ஆமா சாப்பிட்ட உடனே தூங்க கூடாது. கொசு வரும். கொசு கொசு வரும். கொசு எப்படி வரும்? எப்படி வரும்? அப்படி வரும். குசு எப்படி வரும்? எப்படி வரும்? அப்படி வரும். கோழிக்கறி சாப்பிட்டா எப்படி வரும்? சாப்பிட்டா ஒரு விதம், சாம்பார் சாப்பிட்டா ஒரு விதம், ரசம். இதெல்லாம் நான் டெஸ்ட் லேப் வச்சுக்கிறேன். நீ எங்க அம்மா ரசம் சாப்பிட்டு தார் பைக்கு போட்டு இந்த தாட்டுல விட்ட பையன் நான் கூட தார் பைக்கு பாக்குறேன். வெளியே வந்து சொல்லு. சரிண்ணா
அர்ஜுன் சொல்லி கேட்டு பாரு அவரை கேட்டு பாரு விட்டு அந்த அவுத்தா சொல்லி அந்த கூட்டு காமிச்சாரு பாருப்பா சிலிண்டர் டிமாண்டா காட்டுறது சிலிண்டர் வெயிட் பண்றாப்பான்னு சொல்லியிருந்தாரு டிமாண்டா இருக்கும் உங்க வீட்டுல டிமாண்டா இருக்கும் இத பாருங்க அதனால கொண்ட 3 கேள்வி கேட்க போறேன் 3 கேள்வியா என்னென்ன கேள்வி 3 கேள்வி முதல் கேள்வி நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல உணவு வருவாரு அப்பா வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாரு ஆமா இப்போ உங்க அப்பா இல்ல செத்துட்டாரு டேய் டேய் சேட்பட்டுக்கு போய்க்கிறான் பேச்சு முறைக்கு சேட்பட்டுக்கு போய்கிறாரு புண்ணாக்கு வாங்கினாரம் புண்ணாக்கு வாங்க ஊரை வச்சு காலையில காட்டு ஊத்தி அதான் வாங்கினார போய்கிறாரு திடுக்குறீங்க அப்படியே அடிக்கிற காத்துல பறந்து போயிட்டு நீ காரணம் பண்ண கட்டை அதனால இல்ல தற்பொழுது இல்ல சரி விடுங்க அந்த வெள்ளி தட்டுல யாரும் சாப்பிடுவீங்க அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அந்த வெள்ளி தட்டை நான் தான் சாப்பிடுவேன் ஆமா சாப்பிடுவா சாப்பிடுவேன் சாப்பிடுவியா சாப்பிடுவேன்டா எப்ப சாப்பிடலான்னு பாக்குறான் பாரு அப்போ ஆனந்தா அப்ப உங்க அப்பா சாப்பிட்டு வெள்ளி தட்டை நீ சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் 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 சூப்பரா பூண்டைக்குள்ள மாட்டிக்கிற மரம் நாக்கு வீசிய இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா என்னம்மா நம்முடைய அரண்மனையில் புறையோடு இருக்கிறது புறவி புறவென்றால் என்ன குதிரை வெள்ளை குதிரை அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார் சவாரி செய்வாரு ஆமா ஆமா இப்போ உங்க அப்பா இல்ல அதான் சேட்பட்டு போகிறாருல தவுடு முட்டை 2 கூட ஏத்தனாரு போய்கிறாரு தவுடு முட்டை தவிடு உனக்கு எனக்கு புண்ணாக்கு தவுடு நான் கலக்கி எடுத்து வச்சுக்கிறேன் நான் நான் தான் பேசி போயிட்டு இருக்கு எனக்கு நான் அட போகிறாருமா திரும்பி வரும்போது சொல்றேன் நான் தற்பொழுது உங்க அப்பா இல்ல தற்பொழுது இல்ல அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அந்த குதிரை மேல ஏறி நான் சவாரி செய்வேன் செய்வா இவன் எப்ப நிக்கிறான் என்னடா குதிரை மேல ஏறி சவாரி செய்யான்னு கேட்டான் நீ பாக்குற பாவனையே சரியில்லையே குதிரை மேல சவாரி செய்யான்னு கேட்டேன் நானு அப்போ அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வ செய்வமா நீ செய்வ செய்வேன் சூப்பர்யா கேள்வி தக்க உள்ள போய் மேல வந்து மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா என்னமா இத பாத்தியப்பா இவ்வளவு பெரிய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் இந்த பஞ்சனை வெட்டில படுத்துருவோம் இப்போ உங்க அப்பா இல்ல இந்த பஞ்சனை வெட்டில என் கூட யாரு படுத்துருவாங்க அப்பா இல்லனா என்னடா இது அம்மா எனக்கு தெரியுமா அப்பா இல்லனா நீங்க தனியா தான் படுக்கணும் யாரா நீ பணம் அடிச்சுட போறேன் நானு தனியா படுக்கணுமா எங்கடா கழிஞ்சு அம்மா தனியா கமலா நீ வர நீ வெளிநாட்டுக்கு போய் பட்டு போய் படிச்சுடும் போது எனக்கு தெரியும் ஆபரேஷன் பண்ணிக்கிறியா மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்கணும் டேய் என்ன துணிய நாய் ஓத்துற மாதிரி ஓத்துறா பையா டேய் எங்கடா டேய் என்னடா புள்ளியாத்துற உனக்கு கிடைச்சிருந்தா என்ன துணிய நாய் ஓத்துற மாதிரி பண்ணிருப்போம் நான் ஏய் அப்பா இல்லனா அம்மா தனியா படுக்கணும் விடுங்கப்பா தனியா எப்படி அப்படி என்றா நான் தனியா படுக்கணும் தனியா தான் படுக்கணும் ஆமா ஆனந்தா நீ பூவி எடுத்து வைக்கணும் பின்னால
மூஞ்சிக்கும் மயில் மூஞ்சி நாய் உட்காந்து நல்ல வேலைக்கு எத்தனை நாள் ஆசியா நாத்தடிக்குது மைய பார்த்தா இங்க பூச்சிட்டு வர மூஞ்சி பக்கம் வந்த என் மகனா இல்ல மேல கம்மி மேல கம்மி ஏண்டா டேய் இல்ல அவர் குரங்கா அவரு ஏற்கனவே மாஞ்சி வருதுன்றான் வயிற்றுல போகுதுன்றான் பாவம் குழந்தைய மந்திரம் போட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறான் ஏண்டா இல்ல எங்களை பார்த்தா என்னதான் எப்படித்தான் தெரியுது உனக்கு என்ன சார் பண்ணுவேன் ஆடி மாசத்துல நாய் மாற்ற மாதிரி மாட்டிங்க சுடுதா சுடுதா வருதா வருதா சுடுதா சுடுதா வருதா வருதா பாவியா ஏய் இது என்ன ஒரு துரோகத்தை நீ வந்து துரியோதனை வந்து தூக்கி விடுறியா என்ன துணி நாய் உதற மாதிரி உதறிடுவேன் என்ன அவன் தான் உதறு படுது ஏய் வெறி பிடிச்ச நாயா ஏய் 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 அப்படியே மண்டபத்தில் நெருக்கிடுவேன் அம்மா அவனை
எப்படி நீ அயல்நாடு சென்று பட்டப்படி முடிச்சிட்டு நீ தாயகம் திரும்ப வந்திருக்கிற. ஆமா அந்த அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கியா, பழகிருக்கியா, நடந்திருக்கியா அப்படி என்று உன்னை நான் சோதனை செய்து பார்த்தேன். சோதிச்சு பார்த்தோம், சோதனை பண்ணி பார்த்தோம். ஓ நானும் அயல்நாட்டுல படித்தவன், அதனால அயல்நாட்டு பெண்களோட ஏதாவது தகாத முறையில் உறவு கொண்டிருப்பேனே என்று உங்களுக்கு சந்தேகம். ஆமாப்பா. அதனால என்ன சோதனை செய்து பார்த்தீங்க. ஆமா அவ்வளவுதானே. சரி நடந்தது நடக்கட்டும், நான் போயிட்டு வரேன். இத பாருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, ஒரே பதட்டமா இருக்குது. ஏமா நடந்ததே உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வச்சுக்க. அப்பா என்ன சொல்றாரு? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். இங்க நடந்த உண்மை ஆமா, இங்கு நடந்த உண்மையை நான் யாரிடத்துல சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம்.
ஏடா என் மக நீ ஏன் என் மக அமைச்சரே பிள்ளை இல்லையா எப்ப இப்படி செய்யல அவனை 10 வருஷம் வந்து சுமந்து பெற்றெடுத்தால் உன் தாயா வளர்த்த தாய் அல்லவா சின்ன சின்ன வயதிலே தாய் கூட வெட்டி இறந்து விட்டார் தாய்க்கு தாயா கூட எப்படிலாம் பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டில தாராட்டி கஞ்சிமா எப்படி காத்து வருகிறதோ அது போல வளர்த்து இந்த தெய்வத்தை என்னடா செய்தா ஐயா கல்யாணத்து மேல ஒரே ஒரு ஆசை இருந்தா காவல்கார என்கிட்ட சொல்லிருக்கலாம் உங்களால சொல்லிருப்பேன் என்கிட்ட கூட சொல்ல தேவையில்ல யாரு உங்க மச்சான் நாட்டோட போர் படை தளபதி அவராட சொல்லிருக்கலாம் தாய் மாமன் ஆமாங்க அவர் திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு எங்க கிட்டயும் யார்கிட்டயும் சொல்லாத இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வரலனா எங்க அம்மா கப்பை எடுத்துட்டு வருப்பா அந்த கருப்பை எடுத்துட்டு இருப்பா அவங்க சொல்ல தேவை ஒரே ஒரு முறை என்னை பார்த்த அப்பா எனக்கு திருமணம் செய்ய உணர்ந்திருந்தால் உனக்கு இந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து முன்ன நம்பி என் கண் கூட நான் உன்னை பார்த்திருப்பேன் அதை விட்டுட்டு இந்த தெய்வத்தை திருவிழா செய்யறாங்களே ஏன் செய்யறாங்க எதுக்கு அந்த சாமி இனிமேல் தேர் மேல சாமி இருக்க கூடாது சாமியை தூக்கி மேல ஏறி தரல கடாசி அம்மா தூக்கி தேர் மேல உட்கார வச்சு அப்படியே தெத்தருவா சூத்த திருவீதி உலா சுத்தி வரணும் இவனின் மகன் என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது இவன் இந்த விஜயபுரி நாட்டில் இருக்கவே கூடாது இவனை சிறுக சிறுக சித்திரவதை செய்ய வேண்டும் கண்ணத்துடன் வெட்ட வேண்டும் காக்க கழுகுக்கு இறையிட வேண்டும்